பில்கேட்ஸ் தான் பார்க்க போறோம். வியட்நாம்ல இதுக்கு பேரு கூட்டு. இந்த பாத்ரூம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க சட்னி அரைக்கலாம். டாய்லெட் பவுல்ல தண்ணி குடிக்க சொல்றாங்க. போய் நம்மள உட்கார சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம். பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. எஸ், பில்கேட்ஸ் தான் பார்க்க போறோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சியாட்டில்ல இருக்க அவரோட ஃபவுண்டேஷன் அண்ட் டிஸ்கவரி சென்டர்ல தான் மீட் பண்ண போறோம். அவர் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அவர் வர வரைக்கும் நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உள்ள வந்த உடனே இங்க ஒரு பெரிய போட்டோ வால் மாதிரி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வர ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் அப்படியே கொலாஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இது வெறும் போட்டோ இல்ல, இதுக்கு பின்னாடி 1000 பேரோட வாழ்க்கை ஹிஸ்டரியே இருக்கு. வரலாறு தானே. நம்ம பார்க்க வந்தது இவங்கள இல்ல, பில்கேட்ஸ். இங்க பேட்ச் வச்சிருக்காங்க, நமக்கு வேணுங்கிறத எடுத்து குத்திக்கலாம். நமக்கு ஷி பேட்ச். இங்க வந்து இப்படிதாங்க, நம்ம ஊர்லலாம் பொண்ணா இருந்தா ஷி, பையனா இருந்தா ஹி. ஆனா இங்க அந்த பொண்ணு ஷியா ஹியா தேயான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு எம்டி பேட்ச் இருந்துச்சா, அதை எடுத்து ஸ்மைலி பொம்மை வரைஞ்சு ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி வாங்க வாங்க உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, பூப்புக்கு மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வியட்நாம்ல இதுக்கு பேரு கூட்டு. அங்க போய் யாரும் கூட்டு பொரியல்லாம் வேணும்னு கேட்றாதீங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. மலாய்ல தஹி, இட்டாலியன் அண்ட் ஸ்பானிஷ்ல கக்கா. நம்ம ஊர்ல என்னன்னு உங்களுக்கே தெரியும். போர்ட்ல தமிழ் இல்ல, ஹிந்தி தான் இருக்கு. லாங்குவேஜ் மட்டும்தான் வேற வேற, மத்தபடி ப்ராசஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஜோக்ஸ் அபார்ட், உலகத்துல இன்னும் நிறைய இடத்துல ப்ராப்பரான டாய்லெட்டே இல்லை. இதனால நிறைய நோயெல்லாம் வருது. அதுக்கு இந்த பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய ஹெல்ப்லாம் பண்றாங்க. இந்த உலகத்துல இருக்க ஒரு சில இடங்கள்ல இருக்க பாத்ரூமோட போட்டோஸ்லாம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியா, யூரோப்ல இருக்க ஒரு சில பாத்ரூம்ஸ்லாம் தான் இது. இந்த பாத்ரூம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு மேஜிக் காட்ட போறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க பாருங்க, இங்க லைனா ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்காங்களா, இதை எடுத்து இப்படி இங்க நடு சென்டர்ல வச்சா இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். இங்க மட்டும் இல்ல, அங்க பாருங்க, கீழே தரையில கூட நல்லா பெருசா தெரியுது. இப்போ இது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். எல்லாமே ப்ராப்பரான கண்டிஷன்ல தான் ஒர்க் ஆகுது. பில்கேட்ஸ் நம்ம கிட்ட கேள்வி கேட்டா கரெக்டா சொல்லணும்ல, அப்பதான் நம்மள அவரு டாப்பர்னு நினைப்பாரு. கருப்பு கண்ணாடி வேற ராபிச்சுக்கார மாதிரி. அதுக்காக தான் எல்லாத்தையும் இப்ப படிச்சுட்டேன். நான்லாம் ஸ்கூல்லயே படிச்சதில்ல, டூரு வந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ இங்க மிக்ஸி சுவிட்சை வச்சுட்டு போயிட்டாங்க போல. சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க சட்னி அரைக்கலாம். சரி, இப்ப இதை சுத்தினா என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடேங்க அப்பா, இங்க ஸ்கிரீன் மாறுது. இங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டா மாறுது. இது சாதா மிக்ஸி இல்ல, நாலேஜ் மிக்ஸி. போர் அடிக்காம படிக்கிறதுக்கு நல்ல எங்கேஜிங்கா வச்சிருக்காங்கப்பா. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல 2 பக்கெட் வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு மனுஷன் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தண்ணிய ஃப்ளஷ் பண்றான்னு கணக்கு எடுத்திருக்காங்க. இங்க மேல பாருங்க, தண்ணி கேனு. இந்த அளவுக்கு தண்ணிய ஒரு வாரத்துக்கு ஒரு மனுஷன் ஃப்ளஷ் பண்ணிருக்கான். இதெல்லாமா கணக்கெடுப்பாங்க? உலகத்துல இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பில்கேட்ஸ் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். படிக்கிறதுக்கு போரிங்கா இல்லாம கேம் மாதிரி படிக்கிறதுக்கு எங்கேஜிங்கா நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்க டூர் கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டாய்லெட்னு சொன்னா நமக்கு அது நார்மலான விஷயம் தான். ஆனா சில இடத்துல இதெல்லாம் ஒரு லக்ஸரி மாதிரி. டோர் இல்லாம இருக்கு, இங்க எப்படி போறது? உலகத்துல இந்த மாதிரிதான் பாத்ரூமை செட் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு மாடலுக்காக இங்க வச்சிருக்காங்க.
டொன்டோடாயின். யோ, என்ன கருமையா இது? இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூஃப் எப்படி இருக்கும்னு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். இது மூலமா நமக்கு நம்ம பாடியில என்ன பிரச்சனைன்னு சிக்னல் கொடுப்போம். காப்பான் படத்துல சூர்யா சார் சொல்லுவார்ல, ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாம நேச்சுரல் ஃபார்மிங் பண்றேன்னு. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. வேஸ்ட்னு பாக்குறத விட ரிசர்ச்னு பார்த்தா உலகத்துல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா. அதாங்க பாத்ரூம் போறக்கு காசு தருவார்ல, இந்த மாதிரி 6 மாசம் ததும்ப சேமிச்சு வச்சதெல்லாம் ஊறி பாக்டீரியாவால மக்கி நல்லா உரமாயிடுச்சு. இது இப்ப நைட்ரோஜன் ரிச் பியூர் பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம். இது நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இதை பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக்கு. டாய்லெட் பவுல்ல தண்ணி குடிக்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, டிசைன் தான் அப்படி, மற்றபடி கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் தானு. இது ஒரு சேலஞ்ச் மாதிரியா, இப்படி இருந்தா நீங்க தண்ணி குடிப்பீங்களான்னு. ஏன்னா உலகத்துல நிறைய பேர் ரொம்ப மோசமான தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்களாம். இது ஒரு சோஷியல் மெசேஜ்க்காக வச்சிருக்காங்க. கிளீன் வாட்டரா இருந்தாலும் எனக்கு அதுல குடிக்க தோணல. ஸோ பாட்டில் வாங்கி குடிச்சிட்டேன். இங்க இருக்கிறதுலாம் என்னன்னு தெரியல. கலர் கலரா பாக்ஸ் மாதிரி வச்சு அதுல நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குவாலிட்டி எஜுகேஷன், கிளீன் வாட்டர், சானிடைசேஷன், குட் ஹெல்த்னு வச்சிருந்தாங்க. அதுல நிறைய பேர் இந்த காயினை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால நானும் ஒரு 6 காயினை எடுத்து அதுல போட்டு விளையாடிட்டு இருந்தேன். கடைசியில அங்கிருந்த ஒரு அக்கா கிட்ட போய் பில்கேட்ஸ் எப்பங்க வருவாருன்னு கேட்டேன். அப்டேட் பண்றோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இங்க ஒரு கேம் வச்சிருந்தாங்க. இதை கரெக்டா அடுக்க சொல்லி அப்புறம் என்ன, நமக்குள்ள இருக்க எல்லா திறமையும் இறக்கிட்டேன். ஃபுல்லா கரெக்டா முடிச்சிட்டேன். எப்படி அப்ப கரெக்டா ஒரு அக்கா வந்து அங்க போய் நம்மள உட்கார சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பில்கேட்ஸ் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவர் இப்படி சொன்னதுமே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கடைசியில வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் வேற என்ன பண்றது, வந்ததுக்கு 4 போட்டோ எடுத்துட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா இந்த சம்பவம் நடந்தே வந்து 1 வருஷம் இருக்கும். இப்பதான் வந்து நான் வீடியோவை எடிட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.